எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு வாழைக்காய் ரெசிபி. இனிமேல் நீங்கள் வாழைக்காய் வாங்கினீங்கன்னா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 2 பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட டாப்பையும் பாட்டத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காயில் நம்ம கூட்டு, பொரியல், சிப்ஸு இந்த மாதிரி பண்ணியிருப்போம். பட் இந்த டிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இந்த ரெசிப்பியை நம்ம சும்மாவும் சாப்பிடலாம், இல்லைன்னா சாதத்தை கூட சேர்த்தும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது 2 வாழைக்காயோட டாப்பையும் பாட்டத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தியாச்சு. அடுத்ததாக சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதை நம்ம அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடலாம். இப்போது கட் பண்ணி எடுத்த வாழைக்காயை நான் ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இதை ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இப்போது தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த வாழைக்காய் ஒரு சைடு வெந்துடுச்சு. இதை நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். எல்லா வாழைக்காயையும் திருப்பி விட்டதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப வேக வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியமாக தான் வேகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கத்தியை வச்சு குத்தி பார்க்கும்போது இது உள்ளே இறங்கணும். இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியில் இருந்து வாழைக்காய் எல்லாத்தையும் எடுத்துடலாம். தண்ணியில் இருந்து வாழைக்காய் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்க்குறதுனால இந்த ரெசிபி நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது 3ஐயும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை பார்க்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சென்டரில் நைஃபை வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்புறம் தோலை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த தோலை நம்ம கையாலேயே ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம வாழைக்காய் எடுத்தால் தான் வாழைக்காய் துருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம மற்ற பீசஸில் உள்ள ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த வாழைக்காயை நான் ஒரு கிரேட்டரை வச்சு துருவி எடுத்துக்கிட போகிறேன். ரொம்ப சின்ன ஹோல் உள்ளதில் துருவாதீங்க, கொஞ்சம் மீடியம் சைஸ் உள்ளதில் துருவுங்க. அப்போ தான் வாழைக்காய் குலையாமல் நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சதுனால தான் இது துருவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வாழைக்காய் எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 வாழைக்காயுமே துருவி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்ல உதிரியாக வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம குக் பண்ணுற ப்ராசஸ்க்கு போயிடலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் இதை வதக்கி விட்டுக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அடுத்ததான் இதில் சேர்க்குறதுக்கு 4-5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்க்கக்கூடாது, ஒரு கிரேட்டரில் வச்சு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேர்க்கலாம், இல்லாட்டா இடிச்சியும் ஆட் பண்ணிக்கிடலாம். பூண்டு சேர்க்குறதுனால இது நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் வாயு பிரச்சனை எதுவும் வராது. ஸோ இது நல்லா வதங்கி மணம் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்து கூட வாழைக்காயை ஆட் பண்ணும்போது அதை அப்படியே ஆட் பண்ணாமல் கைகளாலேயே இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறமா இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கிடலாம். ஸோ வாழைக்காயை ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஆற வச்ச பொருட்களை பார்க்கலாம். ஸோ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிடலாம். இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்த மசாலாவை நம்ம வாழைக்காயில் சேர்த்துக்கிடலாம். இப்போது நம்ம சேர்த்த மசாலா வாழைக்காயில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலாவை நம்ம இந்த மாதிரி வறுத்து சேர்த்ததுனால இது சேர்த்த உடனே நல்ல மணமாக இருக்குது.
அடுத்ததாக இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஸோ இது சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. சாதம் ப்ளஸ் மீன் குழம்போடு சேர்த்து இந்த ரெசிபியையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் துருவல் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக இதுக்கு மேலே சின்ன சின்னதாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வாழைக்காய் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.